அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோவ் இருந்தால் ஆர் பிலோ இருந்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பாட் டிசைடர் ப்ரோ அதுவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கரெக்டாக இன்றைக்கி நான் 327 நினைக்கிறேன் அந்த டைமுக்கு ஒரு ஸ்டாக்கு நல்ல மூமெண்ட் இதர் அப் ஆர் டவுன் பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நேம் சொல்லக்கூடாது. நம்ம குரூப் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கெல்லாம் இதில் போட்டிருக்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,700 கால் 98 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறும், அது கீழே இருந்தால் நிஃப்டி இறங்கும்னு சொல்லியிருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் 98க்கு ஒரு லைன் போட்டிருக்கு. அங்கேருந்து ஏறுற மார்க்கெட்டு நான் வீடியோவில் எல்லா ஸ்லீவ்லேயும் ஒரு இடத்துல போயிட்டு அது திரும்பணும், எதர் டவுன் ஆர் அப். அதே போல் தான் கீழே வந்தாலும் ஒரு வேளையில் திரும்பணும், டவுன் ஆர் அப். டைமிங் எல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ என்ன இருக்குது பாருங்க, இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து திரும்பி எகைன் பாருங்கள் எங்கே வந்திருக்காரு, எந்த இடம்னு பாருங்கள், 98 இந்த இடம். அங்கேருந்து தான் மறுபடியும் மேலே போகிறாங்க, மறுபடியும் அங்கேருந்து திரும்புகிறாங்க, மறுபடியும் 98லேயே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நமக்கு இதுக்கு இடையில நம்ம எங்க என்ட்ரி எடுத்து எந்த பிரைஸ்ல யாரை பை பண்ணிருக்கணும், இங்கிருந்து இவர் இறங்குவாருன்றது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் மேக்ஸ் சார்ந்து படிக்கணும். மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியே நீங்க ட்ரேட் பண்ணணும். வேற யாருடைய உதவியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நானே சொல்றது நம்பாதீங்க. யூடியூப்ல எதிர ட்விட்டர் ஆயிரம் சொல்லுவாங்க. நீங்க படித்து முழுமையா தெரிந்தா மட்டும் அர்த்தம் பண்ணுங்க. சரி, அப்புறம் இன்னைக்கு 0 யூரோ கால் எவ்வளவு பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் ஆப் என்ட்ரியே கொடுக்கல. அதுக்கப்புறம் அடுத்த டைமிங் இதில் என்ட்ரி கொடுத்து எவ்வளவு அழகா ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றத பாருங்க. இவ்வளவு இந்த மார்க்கெட்லையும் 0 யூரோ கால் சேஃப் ட்ரேடே இன்னைக்கு கிடைச்சது. 0 யூரோ கால் இந்த மார்க்கெட்லையும் செக் பண்ணி பாருங்க. ரூலை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் நாம் அதெல்லாம் சேஃப் ட்ரேடாக கிடைக்கும் போது மட்டும்தான் நான் எடுப்பேங்க. இன்னைக்கு நானும் எடுத்தேங்க. ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோனா 2 சைக்கு வச்சுருக்கேன். இங்கே செல்லு கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணல. அப்போது அதுக்கப்புறம் இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே செல்லு ஆல்ரெடி கொடுத்ததேவே இருக்குது. இவரும் செல் கன்ஃபார்ம் பண்ணி இறங்குறாரு, இவரும் இறங்குறாரு. யார் இப்போ பை பண்ணுவீங்க ஸ்மார்ட் டிசைடரில் சொல்லுங்கள்? வெயிட் பண்ணணும், மேக்ஸ் வேல்யூ இது கூட மேட்ச் பண்ணி பண்ணணுன்றது சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் இவங்க இங்கேருந்து ஏன் திரும்பினாங்க, இவங்க யாரை பை பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எகைன் பாருங்கள், இங்கே பை ட்ரிகர்ட், அதனுடைய கன்ஃபர்மேஷன் அழகாக என்ட்ரி எடுத்துக்கிட்டு பறந்துருச்சு என்ட்ரி. அவ்வளோதான், சிம்பிளாக. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் ஸ்மார்ட். ஆனால் மேக்ஸ் வேல்யூ இல்லாமல் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம், பப்ளிக் கொடுக்கறது இல்லை. சிம்பிளாக பயன்படுத்துங்க, பெருசெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.